உமா சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட ஏஜ் வந்து 22 வந்து ஆகுதுங்க சார். ஸோ ம். நான் வந்து ஒரு 17 இயர்ஸ்ல இருந்தே, அதாவது என்னோட +2 முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறத்துல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து பின்னாடி வந்து ஃபேமிலிக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து அப்படி. ஏன் அப்படின்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய பீப்புள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல லாஸ்ட் ம். 7 டேஸாவுமே வந்து எல்லாருமே பேசினது வந்து ஒரு பேரண்டோட பொசிஷன்ல இருந்து அவங்கவங்க லைஃப்ல என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனா வந்து பசங்க சைட்ல இருந்து அவங்க என்ன டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அது அவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லைன்னா வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு இப்போ வந்து அது பேசுறதுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க சார். ஸோ ம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஹெல்த் ஹெல்த் ஜேர்னில வந்து எங்க ஹோல் ஃபேமிலியுமே சார், நானு, எங்க அம்மா, அக்கா, அண்ணா, எங்களோட ம். ஹோல் ஃபேமிலியுமே வந்து உங்களோட ஹெல்த் ஜேர்னில ஒரு 10 வருஷமாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து முன்னாடி வந்து என்னன்னா, எங்க வீட்ல நான் 3வது பொண்ணு. ம். மதர் ஃபீடிங் வந்து சின்ன வயசுல இருந்தே இல்ல அப்படிங்கறதால இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் லெவலுமே ரொம்ப கம்மியா இருக்கும் சார். அதால என்ன ஆகும் அப்படின்னா, டாக்டர் விசிட்டிங் போவோம் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ். அவங்களும் பில்ஸ் குடுப்பாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, ட்ரிப்ஸ் போடுவாங்க. பட் எனக்கு வந்து அதுலருந்து இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயி எனக்கு வேற டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ற மாரி ஆயிடும் சார். சோ அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு பக்காவான சொல்யூஷனே எனக்கு கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு 12 வயசு தான் எனக்கு அப்போ வயசு. ரொம்ப கூட ம். இல்லவே இல்ல. ரொம்ப ஒரு அன்ஹெல்தி கிட்டா தான் இருப்பேன். ஒரு சுறுசுறுன்னு இருக்க மாட்டேன். சோ இந்த மாதிரியான ம். ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து போயிருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் ம். என்னோட சிஸ்டர் மூலமா தான் எனக்கு இந்த மாரி ஒரு ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. நீங்க ம். சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எங்க ஹோல் ஃபேமிலியோடயுமே நாங்க எடுத்து அப்ளை பண்ணோம் சார். லாஸ்ட் 10 இயர்ஸாவுமே வந்து உங்களோட ஹெல்த் கோச்சிங்ல வந்து என்னோட ஹோல் ஃபேமிலி ஃபுல்லாவே ஹெல்தியா வந்து இருக்கோம் சார். ஈவன் ம். எங்க அம்மா கூட வந்து யூட்ரஸ்ல வந்து ஒரு சில பெர்சனல் இஷ்யூஸ் இருந்ததால ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எங்க அம்மாக்கு வந்து ஒரு 55 வயசு ஆகுது. இன்னமும் வந்து அந்த யூட்ரஸ்லாம் ரிமூவ் ஆகாம ரொம்ப ஹெல்தியாவும், ரொம்ப ஆக்டிவான மதரா வந்து எங்க அம்மா வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து அவங்க லைஃப்ப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ம். எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்னன்னா, நீங்க சொல்வீங்க எப்பவுமே லேர்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ம். எனக்கு லைஃப்ல வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு வந்து என்ன டிஃபிகல்டீஸ் வந்து பெருசா இருந்துற போகுது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து நினைக்கிறது தான். நீங்க கூட வந்து ஒரு ட்ரெய்னிங்ல வந்து சொன்னீங்க. உங்க கோச்சிங் சிஸ்டம்ல என்ன சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, அது அம்மா மடியில ம். படுத்துட்டு இருக்கப்போ அதோட கோணம் வேற மாரி இருக்கும். எந்திரிச்சு நடக்கிறப்போ அதோட கோணம் வேற மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாரி ம். வந்து நான் லைஃப்ல வந்து அதாவது நான் லைஃப்ல பர்சனலா வந்து நெறைய கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது இல்லைங்க சார். ஆனா வந்து என் ஃபேமிலி வந்து என்ன சஃபர் ஆச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு டோட்டலாவே தெரியும். நீங்க சொல்லுவீங்க, ஒரு அடல்ட்ட விட குழந்தைக்கு வந்து 14 டைம்ஸ் அப்சர்வேஷன் பவர் இருக்கும். தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கணும். ம். சாரி சார். நான் சிங்கிள் பேரண்டிங்ல தான் சார் வளர்ந்தேனே. ம். அப்பா வந்து சரியில்லாதால நீங்க சொல்லுவீங்க, ஒரு ஃபேமிலி வந்து டோட்டலாவே அழிஞ்சிரும் அப்படின்னு. ம். ஆனா இன்னைக்கு வந்து ஹெல்த்ல நடந்த சேஞ்சஸ விட எங்க லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்டின்னா, ஒரு சிங்கிள் மதரா வந்து எனக்கு வந்து உங்கள பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ஒரு 2019ல வந்து கிடைச்சதுங்க சார். அப்போ வந்து நீங்க உங்க அம்மாவ பத்தி பேசியிருந்தீங்க. உங்க அம்மா ம். வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்க சாப்பிட்டு தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. அவங்க அப்பயே வந்து ஒரு ஆண்டர்பிரினரா தான் அவங்க இருந்தாங்க அப்டின்னு. அப்ப அந்த ம். ஸ்டோரி வந்து எனக்கு மேட்ச் ஆச்சு. நான் வந்து எங்க அம்மாவ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஒரு சிங்கிள் ம். மதரா வந்து அவங்க எங்கள ரைஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப லைக் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சோ ம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க சார். லைக் யாருக்குன்னா வந்து இட்லி சமைச்சு குடுக்கறது, யாருக்குன்னா டிஃபன் சமைச்சு குடுக்கறது, அதுலருந்து வந்து எதனா கேஷ் வர்றது, இந்த மாரி தான் வந்து எங்கள வளர்த்தாங்களே அம்மா. ஒரு கட்டத்துல வந்து லைஃப்ல வந்து எல்லாருமே செட்டில் ஆயிட்டோம் சார். செட்டில் ஆயிட்டு ஒரு நீங்க சொல்வீங்க, நான் ஸ்கூலுக்கு வந்து நான் போறப்போ, தீபாவளிக்கு நானு பழைய ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு போவேன். அப்போ வந்து எனக்கு அம்மனமா போற மாரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் அந்த மாதிரி கிட் வந்து கிடையாது. என்னதான் வந்து ஒரு கஷ்டம் இருந்தாலும் எங்க அம்மா வந்து எங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸ்கூல்ல வந்து நல்லா பெஸ்ட்டாவே ட்ரெஸ் போட்டு போறது, சுத்தி இருக்க பசங்க எல்லாருமே பார்க்கறது வந்து நான் வந்து பெஸ்ட்டா தாங்க சார் இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அவங்களோட எஃபோர்ட்ஸ் வந்து எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ம். சோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் வரையிலும் எனக்கு வீட்ல வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டரே எனக்கு தெரியாது சார். காலேஜ் வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம நல்லா தானே இருக்கோம். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் லீடிங் காலேஜ்ல போயிட்டு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் போட்டேன். அந்த காலேஜ்ல ம். தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடமென்ட்டா தான் இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ம். வந்து ஒரு பெர் செமஸ்டருக்கு ஃபீயே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டூ 1.5 லேக்ஸ். அது வந்து நான் எங்க ம். அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் எதுவுமே கேட்டதே இல்ல. அம்மாட்ட போய் நான் கேட்கிறேன், இந்த மாரி எனக்கு காலேஜ் ஃபீ இந்த காலேஜ் தான் சேருவேன் அப்படின்னு. எங்க அம்மா ரிசப்ஷன்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க.
நான் அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியுமே, ஓ! நம்ம ஃபேமிலில வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஸ்பார்க்ல தான் சார் நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 உணர்வே எனக்கு வந்துச்சு. நம்ம இந்த நிலையில தான் நம்ம இருக்கோம் போல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து அந்த டைம்ல இருந்து தான் வந்துச்சு. அப்ப ம், என்ன ஆச்சு அப்படின்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நானு ட்ரை பண்ணேன். நான் விஸ்காம் வந்து படிச்சது சார். ஸோ டைரக்டர் ம், ஆகணும். எனக்கு வந்து ம், ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு வேலைக்கு போறது அப்படின்னா புடிக்கவே புடிக்காது. அது என்ன 9 to 5 ஜாப் பண்றது அப்படிங்கிறது ம், வந்து எனக்கு புடிக்காது. அப்ப என்னன்னா, சரி ஏதாச்சும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் பண்ணுவோம். கிரியேட்டிவிட்டில எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நான் வந்துட்டு டைரக்ஷன் ஃபீல்டுல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஸ்காம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அந்த படிச்சுட்டு இருக்க டைம்லயே வந்து நெறைய ஜாப்ஸ் வந்து நான் போயிருக்கேங்க சார். லைக் டெலிகாலிங் போயிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து நெறைய டிவி சேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ் இந்த மாரி வொர்க் பண்ணப்போ, எனக்கு வந்து அதாவது எங்க அம்மாவ நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கான செலவ வந்து நானே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் ம், வந்து நான் லீட் பண்ற அளவு என்னால வந்து ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து எனக்கு நானே வளர்த்துக்கிட்டேன். ம், அந்த மாரியான ம், ஒரு டைமிங்ல வந்து நான் இருந்த ஃபீல்டுல நெறைய டிஃபிகல்டீஸ் வந்து இருந்துச்சு. பொய் பேசி தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும். அப்போ வந்து ம், ஒரு இடத்துல வந்து என்ன பொய் பேச சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு அந்த டைம்ல எனக்கு சரியா வராதால நான் போய் பட்டுன்னு எல்லாத்தையுமே ஒளறிட்டேன். ம், அப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, எனக்கு அந்த ஜாப விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. ம், இது வந்து எப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 2020 ஜான்வரி மந்த் இருக்கும் சார். லாக்டவுனுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி. ம், அந்த டைமிங்ல வந்து நானு ஆ எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சதோ, சரி வெல்னஸ் கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ம், ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு நானு ஒரு சின்ன அச்சீவ்மென்ட் ஒண்ணு பண்ணியிருந்தேங்க சார். அதுக்கு வந்து ம், நீங்க கரெக்ட்டா ஜூலை 8 2020ல வந்து நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்க. "இத ம், வந்து நீ எப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. ம், அதுக்கப்புறம் நான் அந்த இன்சிடென்ட்டயே மறந்துட்டேன். மறந்துட்டு ஜான்வரி மந்த் வந்து ஒரு கோல் செட் பண்ணேன். 5 மாசம் ஆச்சே, நீ ஏன் இன்னும் சார் கிட்ட பேசவே இல்ல? அப்படின்னு ம், சொல்லி ஒரு கோல் செட் பண்ணேன். செட் ம், பண்ணிட்டு கரெக்ட்டா அது ஒரு 1 வாரம் தான் சார் நான் நினைச்சேனே. 1 வாரம் கழிச்சு அந்த கோலே எனக்கு மறந்து போச்சு. 1 ம், வாரம் வந்து மார்னிங் எந்திரிச்சுக்கிறப்போ நான் அத பத்தி யோசிப்பேன். அதோட மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து இதே ம், டைமிங்ல தான் நான் உங்க கூட வந்து லாஸ்ட் இயர் பேசினேங்க சார். ம், ம். சோ இது வந்து சூப்பர். ஒரு ம், அன்பிலீவபிளான ஒரு விஷயம் தான் எனக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு டைமிங்ல வந்து இப்போ உங்களோட செஷன்ஸ்ல இருந்து நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேங்க சார். முக்கியமா வந்து ஒரு இன்னசென்ட்டான ஃபேமிலி சார் நாங்க. ம், ஒண்ணுமே ஏன்னா ஃபுல்லாவே வில்லேஜ் சைடு தான். எங்கன்னா எதனா ம், டிராவல் கூட பைக் ஓட்ட தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. நடந்து போணும். நடந்து போணும் அப்டின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணணும். இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் நாங்க இருந்தோமே. ம், ஒண்ணுமே ஏமாத்திர்லான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான ஒரு கேட்டகரி. செம்ம ஈஸியா ஏமாத்திர்லாம் இவங்கள அப்டின்னு. அதுவும் இல்லாம வீட்ல வந்து ஒரு சில பிசினஸஸ் எல்லாமே வந்து இந்த வட்டிக்கு விட்டு ட்ரை பண்ண போய் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த பணத்த வந்து இழந்துட்டு, எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 30,00,000 வந்து கடன் ஆயிருச்சுங்க சார். அதனால ம், வந்து என்னன்னா, இந்த கடன்காரங்க எல்லாமே வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ரொம்ப அஃபென்சிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுவாங்க. சோ எதனா ஒண்ணு பண்ணணும், எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு டாமினன்ட் தாட்டா இருக்கும் சார். ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. ம், அப்பதான் வந்து உங்களோட செஷன்ஸ், ப்ளூ பிரிண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு கத்துக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும்போது, எனக்கு மென்டலி எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருந்து தான் தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா, ம், எல்லாமே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, வெளியில எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது வந்து நீங்க மேஜராவே எல்லா செஷன்ஸ்லயுமே சொல்லுவீங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு. ம், அப்போ வந்து நானு டோட்டலா வந்து பிளாங்கா வச்சுக்கிட்டேன். பிளாங்கா ம், வச்சுக்கிட்டு சொன்ன விஷயங்கள் எனக்கு 100% எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. அந்த டைமிங்ல வந்து நான் எடுத்து அத லைஃப்ல அப்ளை பண்றப்போ, எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்துச்சோ, ஈவன் பிகினிங்ல வந்து எங்களுக்கு பேசிக் நெசசிட்டீஸ் கூட ப்ராப்ளமா இருக்குங்க சார். லைக் ஒரு பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள் வந்து வாங்கணும் அப்டின்னாலுமே, நாங்க வில்லேஜ்ல இருக்கப்போ எங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப நல்லாவே அது ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாரியான விஷயங்கள்ல இருந்து இப்போ வந்து என்னோட ஹெல்த் ரிசல்ட்ஸ், ஃபேமிலி ரிசல்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி, ஒரு சில பீப்பிள் எல்லாருமே கைட் பண்றப்போ, இன்னைக்கு வந்து என் ஃபேமிலிய என்னால பத்திரமா பாத்துக்க முடியுது சார். அதாவது ம், பத்திரமா பாத்துக்க முடியுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் வைஸ் மட்டும் கிடையாது. இப்ப யாருன்னா வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னாலே வந்து, அந்த எம்பவர்மென்ட் வந்து தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ம், ம், உங்ககிட்ட பேசுறதால தான் எனக்கு இந்த மாரி எமோஷனல் ஆகுது. ஆனா மத்தவங்க கிட்ட பேசும்போது அப்படி பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா, ம், உங்கள நான் பார்த்த விதமே வேற. இப்ப எல்லாருமே வந்து நெறைய பேர் வந்து உங்கள காட் ஃபாதர் சொல்லுவாங்க.
ஆனா வந்து நான் காட் ஃபாதர் அப்படின்ட்டு சொல்ற அந்த உணர்வே வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்னா, அது எப்படி நீங்களாம் காட் ஃபாதர் சொல்லலாம், நான் மட்டும் தான் அவரை காட் ஃபாதர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பொசசிவ்னஸ் கூட எனக்குள்ள வரும். அது ஜஸ்ட் கிட்டிஷான விஷயம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லைஃப்ல பண்ணிட்டு இருக்கப்போ, இப்போ இந்த வெல்னஸ் கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டில வந்து சந்தோஷமா இருக்கேன், பெரிய பணக்காரி ஆயிட்டேன். அதெல்லாம் விட நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேங்க சார். என் ஹோல் ஃபேமிலியோடயுமே. ஏன்னா எந்த ஒரு இஷ்யூஸ்மே வந்து வீட்டுக்குள்ள இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, ஃபினான்ஷியல் வைஸும் சரி, ஒரு ஹாப்பினஸ் வைஸும் சரி, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து லீட் பண்ண முடியுது அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது முழுக்க முழுக்க காரணம் நீங்க சொல்லிக் குடுத்த விஷயங்கள். நாங்க எல்லாருமே அப்ளை பண்றோம். அதாவது வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க அப்ளை பண்ணி, இன்னொருத்தவங்க அப்ளை பண்ணல அப்படின்னாலுமே, நெறைய பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ எங்க அம்மாவுக்குமே வந்துட்டு கேட்பாங்க. என்னோட சிஸ்டர் வந்து கேட்பாங்க. எங்க அக்காவோட பசங்க வந்து, "நீங்க என்ன பேசுறீங்க?" அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. சோ எல்லாருமே வந்து கேட்கும்போது, ஒரு எம்பவர்டான ஒரு வுமனா வந்து வீட்ல ஒவ்வொருத்தவங்களுமே கன்வெர்ட் வந்து ஆயிருக்கோங்க சார். சூப்பர்மா. சூப்பர், சூப்பர், சூப்பர். ம். பாருங்க ஒரு சின்ன விஷயம் தானே. இப்போ நம்ப ஆ நம்ம எல்லாருமே லைஃப்ல வந்துட்டு என்ன அப்டின்னா, ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. பாவம் இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. நான் எனக்கு என்ன அப்டின்னா, ஒரு 22 வயசுல இருக்கிற ஒரு குழந்தையோட மனசுல வந்துட்டு என்ன அப்டின்னா, என்னென்ன மாரி எண்ணங்கள், அத சுத்தி நடக்கக்கூடிய விளைவுகள், அந்த மனச வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா பாதிச்சு, அதிலிருந்து லர்னிங் வந்துட்டு ஆயிருக்கு. நீங்க இதுல இன்னொன்னு கூட எகைன் என்ன அப்டின்னா, எது நடந்ததுன்னாலும் அது ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். வேற சார் அடுத்து? வேற வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்டீஸ்ல வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆ ம், நிம்மதியா அதாவது நிம்மதிய தேடி போம்போது எனக்கு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடைச்சது சார். ஈவன் நான் படிச்ச அட்மாஸ்பியர்ல கூட நெறைய பேர் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நெறைய பீப்பிள் வந்து என் கூட ரொம்ப பக்கத்திலேயே இருந்தாங்க. ஆனா நான் ம், என்னோட மைண்ட் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எதுலயுமே டைவர்ட் ஆகலைங்க சார். அப்போ ம், நான் வந்து என்ன பார்த்து சூஸ் பண்ணேன் அப்டின்னா, பேசாம நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில போயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ வந்து ஃபாலோ பண்றது அதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னா நம்ம எப்படி சாப்பிடுறோம், தூங்குறோமோ அதே மாரி தான் ஸ்பிரிச்சுவல் அப்டிங்கிற உணர்வும் நமக்குள்ள இருக்கும். அது வந்து இன்னொருத்தவங்க சொல்லிக் குடுத்து தான் வந்து நமக்கு அது கத்துக்கணும் அப்டிங்கிறது வந்து எனக்கு அது என்னோட தனி ஒரு நம்பிக்கை. அப்போ என்ன ம். பண்றேன் அப்டின்னா, தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் வந்து நானே வந்து பெர்சனலா ட்ரை பண்ணேன் சார். ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு சில மெடிடேஷன்ஸ் எதுவுமே வந்து அதிகமா பண்ணா நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நான் போம்போது, நெறைய மென்டல் ம், கன்ஃப்யூஷன்ஸ் வந்து ஆயிட்டேன். அதாவது ஒரு ம், மெட்டீரியல் லைஃப்க்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் என்ன வித்தியாசம்? இது 2மே வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து வாழ்றது தான் வாழ்க்கை. அது வந்து தெரியும். ஆனா வந்து எனக்கு அது சின்ன வயசுலயே என்னவோ வந்துட்டதால என்னவோ தெரியல. எல்லாமே இன்பேலன்ஸ்டா தான் சார் நான் பண்ணிட்டு இருந்தேன். டோட்டலா அதாவது சூப்பர். ஒரு பணம் பத்தி ம், புரிதல் கூட எனக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஏன் அப்டின்னா, நீங்க கூட நேத்து சரண்யா அவங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க. ஏதாவது ஸ்பிரிச்சுவல் லீடர் வந்து யாருன்னா பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இது ம், வந்து யாருமே வந்து அந்த மாதிரி சொன்னது இல்லைங்க சார். ஆனா என்னன்னா, ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எல்லாமே தப்பா எடுத்துக்கிறோம். லைக் எங்க அம்மா ம், வந்து ஒரு பணத்துக்காக வந்து ஒருத்தவங்க அஃபென்சிவா பேசும்போது, அப்போ பணம் சம்பாதிக்கிற எல்லாருமே இப்படித்தானே இருப்பாங்க. அப்போ வந்து ம், அந்த பணத்துக்கு மேலேயே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்பு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருது. வெறுப்பு ம், ஃபார்ம் ஆயிட்டு, ஒரு பணமே இல்லாத லைஃப்ல இருந்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து எப்டி இருக்கும்? அதாவது ரொம்ப டோட்டலா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒரு ம். தாட்குள்ள வந்து நான் போயிட்டேங்க சார். அந்த சோ தாட்ல இருந்து நீங்க எடுத்துட்டு நீங்க எப்படி சொல்றதுன்னா, கான்ஷியஸ்னஸ் மட்டும் இல்ல, என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டே வந்து டோட்டலா டர்ன் பண்ணி விட்டீங்க. லைக் இல்ல நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஒரு விஷயங்களோடையும் வாழ்றது பேரு தான் வந்து உண்மையான லைஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்குன்னு ஒரு தனி உலகம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டோட்டலாவே வந்து அந்த ஒரு என்லைட்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ம். விஷயங்கள வந்து எனக்கு வந்து உங்களோட செஷன்ஸ்ல இருந்து எனக்கு வந்து அது வந்து கிடைச்சதுங்க சார். சோ இதுக்கு வந்து சூப்பர். இது எங்க எவ்ளோ பணம் குடுத்தாலும் கண்டிப்பா கிடைக்காத ஒரு விஷயம். சோ நான் இதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேங்க சார். கண்டிப்பா உங்களுக்கும், உங்க ஃபேமிலிக்கும் வந்து லைஃப் டைம் ஃபுல்லா நான் கிரேட்ஃபுல்லா இருப்பேங்க சார். சூப்பர்மா. உங்களுக்கு நீங்க என்ன நிம்மதி கிடைச்சதோ, அது மத்தவங்க நீங்க யார் உங்கள மீட் பண்றாங்களோ, அவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்க, நீங்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுங்க. சரியா? சூப்பர், சூப்பர். ஓகே. கண்டிப்பா சார்.